சார் வந்து கரையாத தொப்பை குறைய என்ன வழின்னு கேட்டாரு. தொப்பை குறைக்கிறதுக்கெல்லாம் எந்த ஷார்ட்கட்டும் கிடையாதுங்க. ஏன்னா முதல்ல ஷார்ட்கட் கிடையாது, சூப்பர் ஃபுட்டு கிடையாது, சூப்பர் கிரெயின் கிடையாது, சூப்பர் லெக்யூம் கிடையாது, சூப்பர் ஃப்ரூட்லாம் கிடையாதுங்க. நான் 3 நாட்களில் தொப்பை குறைப்பேன், 30 நாள்ல, அதெல்லாம் வந்து சாத்தியமே கிடையாதுங்க. அதுல வந்து எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அப்போ நம்மளுடைய ஏன் தொப்பை வருது அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, நம்மளுடைய உடம்பில் உள்ள எரிபொருளை எரிக்கக்கூடிய திறன் பெற்ற அந்த மைட்டோகாண்ட்ரியா தான் நம்ம சாப்பிட்ற எரிபொருளை உடம்புக்கு தேவையான எரிபொருளான ஏடிபியா மாற்றணும். நம்ம என்ன சாப்பிட்றோமோ அதை, இட்லி ஆகட்டும், தோசை ஆகட்டும், நான்வெஜ் ஆகட்டும், வெஜ் ஆகட்டும், ஜூஸ், எது சாப்பிட்டாலும் அதுல உள்ள எரிபொருள், அது குளுக்கோஸுங்கிற எரிபொருளா இருக்கலாம், புரதம்ங்கிற எரிபொருளா இருக்கலாம், கொழுப்புங்கிற எரிபொருளா இருக்கலாம். இந்த எரிபொருள் எல்லாமே உடம்பால நேரடியா கிரகிக்க முடியாது. அதை எல்லாமே ஏடிபிங்கிற ஒரு எரிபொருளா மாத்தினாதான் உடம்பால கிரகிக்க முடியும். இதுல மாத்துறது தான் இந்த மைட்டோகாண்ட்ரியாங்கிற ஒரு நுண் உறுப்பு நம்ம செல்களுக்குள்ள இருக்கக்கூடிய இந்த மைட்டோகாண்ட்ரியா. இந்த மைட்டோகாண்ட்ரியா இந்த நம்ம எரிபொருளை கொழுப்பு ஏடிபியாக மாற்ற முடியலைனாலே அது பின்வழியாக வேற ஒரு சைக்கிள்ல அது வந்து கொழுப்பாக மாறும், கொழுப்பு நுண்துளிகளாக மாறும், லிப்பிட் டிராப்லெட்ஸ்னு சொல்லுவோம். அப்போ இது வந்து எங்க போய் அடையலாம்னு பார்ப்போம். இந்த எரிபொருளுக்கு வந்து எரிபொருள் தேக்கத்துல இந்த கொழுப்பு தேக்கத்துக்கு உடம்புல உச்ச வரம்பு கிடையாது. உச்ச வரம்பு என்பது இதுக்கு மேல உடம்பால தேக்க முடியாது கொழுப்புன்னு ஒண்ணு கிடையாதுங்க. எவ்வளவு வேணும்னாலும் உடம்பால தேக்க முடியும். ஏன்னா தோலால எவ்வளவு வேண்டுமானாலும் விரிந்து கொடுக்க முடியும். அவ்வளவு எலாஸ்டிக் ப்ராப்பர்ட்டி கொண்டது நம்மளோட தோல்கள். நம்மளுடைய கொழுப்பே வந்துங்க ஆண்களுக்கு பொதுவாகவே முதலில் எடை விழ ஆரம்பிக்கும் பொழுது எப்பயுமே தோலுக்கு கீழே தான் கொழுப்பா வருங்க. தோலுக்கு கீழ் இருக்கும் கொழுப்பு உடம்புக்கு எந்த வேதியியல் பிரச்சனைகளையும் தராது. ஆனா தோல் கொழுப்பு ஓரளவுக்கு சேச்சுரேட் ஆக ஆக அவங்களுக்கு லிவர் கொழுப்பு வரும். லிவர் கொழுப்பை சார்ந்து குடல் உறுப்பை சார்ந்து ஒரு கொழுப்பு வரும். அதுதான் தொப்பைன்னு சொல்றோம். இந்த தொப்பை என்பது இந்த ஆண்களில் உள்ள வயிறில் உள்ள சில இரத்த அணுக்களால், இரத்த நாணங்களால் சுலபமாக அந்த எரிபொருளை வயிறை சார்ந்த இடங்களில் எரிபொருள் கொழுப்பாக தேக்கக்கூடிய திறன் வந்து ஆண்களுக்கு அதிகம். அதனால்தான் ஆண்களுக்கு எரிபொருள் தேவையை தாண்டினால் அந்த எரிபொருள் தேவையை தாண்டிய எரிபொருள் அனைத்துமே தொப்பை கொழுப்பாக மாறும். அதுவே பெண்களுக்கு எரிபொருள் தேவையை தாண்டினால் தொப்பை கொழுப்பாக சுலபமாக ஆறாது, தொடை கொழுப்பாகவும் இடுப்பு கொழுப்பாகவுமே மாறும். அப்ப ஆண்கள் வந்து இந்த எரிபொருள் ரொம்ப அதிகம் அடர்த்தியான கொழுப்பையும் மாவுச்சத்தையும் புரதத்தையும் ரொம்ப சாப்பிடக்கூடாதுங்க. புரதம் வந்து அதுவும் முக்கியமா புரதம் வந்து அதிகமானா அது புரதமா போய் உட்காராதுங்க, அது கொழுப்பாகவே மாறும். புரோட்டீன் பிகம்ஸ் ஃபேட். புரியுதுங்களா? புரோட்டீன் cannot be stored as protein unless it is used on the same day for some metabolic pathway. அதாவது அன்றைய தேவைக்கு, அன்றைய வேதியியல் பாதைக்கு அது தேவைப்பட்டிருக்கணும். அது இல்லைன்னா நிக்க கொழுப்பு. அதனால கொழுப்பு வந்து கொழுப்பா சாப்பிட்டா மட்டும் கொழுப்பா மாறுறது இல்லைங்க. மாவு சத்தா சாப்பிட்டாலும் அது கொழுப்பா மாற முடியும், புரதச்சத்தும் கொழுப்பாக மாற முடியும். அப்ப என்ன ஆகும்? நம்மளுடைய வேதியியல் தேவை, ஒரு சராசரி எடை பருமன் கொண்ட ஒரு மனிதனுக்கு ஒரு 2000 கிலோ கேலரி எரிபொருள் தான் தேவைன்னா, அந்த எரிபொருள் 2000 எரிபொருள் தேவைக்குள்ள நம்மளுடைய பெருஞ்சத்தை அடக்கணும். பெருஞ்சத்துங்கிறது இந்த மாவு சத்து, புரதச்சத்து, இந்த கொழுப்பு சத்துங்க. மாவு சத்துக்கு 1 கிராமுக்கு 4 கிலோ கேலரிங்க, புரதச்சத்துக்கு 1 கிராமுக்கு 4 கிலோ கேலரிங்க, கொழுப்பு சத்துக்கு 1 கிராமுக்கு 9 கிலோ கேலரி. அப்போ இந்த எவ்வளவு கிராம் உடம்புக்குள்ள போகுதுங்கிறத வச்சுதான் நம்ம சொல்லணும். ஆனா நம்ம அதெல்லாம் அளந்துட்டு இருக்க முடியாது. அப்ப நெக்ஸ்ட் பெஸ்ட் என்னன்னா, நமக்கு எப்படி நாமளே உணர முடியும் அப்படின்னா, நமக்கு தொப்பை பெருசாகுதுன்னா உடனடியா நம்மளுடைய எரிபொருள் உட்கொள்ளுதலை குறைக்கணும். 6 மணிக்கு மேலேயோ 7 மணிக்கு மேலேயோ சாப்பிடுவதையோ நொறுக்கு தீனி உட்கொள்ளுவதையோ குறைக்கணும். எரிபொருளை முடிந்த வரையில் குடிபான வகையறால குடிக்க கூடாது. அப்புறம் இந்த ஜங்க், இந்த கடைகள்ல கிடைக்கக்கூடிய இந்த பன்னு, பிரெட்டு, பிஸ்கெட்டு, கேக்கு, பேக்கரி ஐட்டம் எல்லாமே மைதா மாவும்
பாமாயிலும் டால்டாவும் தாங்க. உப்பு, சர்க்கரை, இது தவிர எதுவுமே பேக்கரி ஐட்டம் கிடையாது. நொறுக்கு தீனி எல்லாமே வந்து கடைகளில் கிடைக்கிறது எல்லாமே பாமாயிலும் சன்ஃப்ளவர் ஆயிலும் தான். இது சூடு தாங்கா எண்ணெய். சூடு தாங்கா எண்ணெயை சாப்பிட்டோம்னா டிரான்ஸ்ஃபேட்டா மாறும். டிரான்ஸ்ஃபேட் நேர தொப்பையா தான் மாறும். ஸோ டிரான்ஸ்ஃபேட் சின்ன வயசுலயே அதிகமாக சாப்பிட்டுட்டீங்கன்னு வைங்க, இந்த கடைகளில் வேற பரோட்டா, சால்னா அதெல்லாம் ரொம்ப விரும்பி இந்த ஃபுட் பிளாகர்ஸ் போடுறதும், மனிதனுக்கு அதுல ரொம்ப நாட்டம் வர்றதும், அந்த யூடியூப் வீடியோஸ் ரொம்ப லைக்ஸ் போடுறதும், அவங்க பெரும் பிரபலங்களாக ஆவதும், அவங்க சொல்லுவதே சாப்பாட்டுல முதலும் கடைசியுமான சொல்லா மாறுறதும் வந்து வரும் வருட காலங்கள்ல. அதனால்தான் நீங்க எங்க பாத்தீங்கன்னாலும், எந்த கல்யாணம் கூட்டங்கள்ல பார்த்தாலும் ஆண் பசங்களுக்கு எல்லாருக்கும் தொப்பை இருக்கு 18-20 வயசுல. பெண்களுக்கு எல்லாமே இடுப்பும் தொடையும் பெருசா இருக்கும். அதுலயும் சில இளம் வயது பெண்களுக்கே இப்ப தொப்பை வருது. ஆக்சுவலா தொப்பை வரக்கூடாதுங்க. பொதுவா பெண்களுக்கு தொப்பை வருவது வேதியியல் முற்றிலுமாக மாறிவிட்டது என்பது அர்த்தம். ஆண்களுக்கு முடி கொட்டு ஆரம்பிக்கிறதும் அது ஒரு வேதியியல் தொப்பைன்னு ஒரு வெளிப்பாடா தான் நீங்க பார்க்கணும். ஆனால் தொப்பையை குறைக்கிறதுக்கு தனியா மேஜிக் வாண்ட் எல்லாம் கிடையாதுங்க. எரிபொருள் தேவையை ஆண்கள் கட்டாயம் கொஞ்சம் குறைக்கணும். காம்ப்ளெக்சிட்டி டு த பிளேட் வரணும். அப்ப மாவுச்சத்து, புரதச்சத்து, கொழுப்பு சத்தை தாண்டி நம்மளுடைய நார்ச்சத்தான வாழைத்தண்டு, வாழைப்பூ, சொரக்காய், பூஷ்ணிக்காய், புடலங்காய், பீக்கங்காய், நூக்கோல், கொத்தவரங்காய், சௌச்சௌ, காராமணி, இந்த மாதிரியான காய்கறிகளை அதிகமாக உட்கொண்டு, அப்ப நம்மளுடைய சைவ புரதமோ அசைவ புரதமோ வச்சு மாவு சத்தான திணை, சாமை, ரைஸை கொஞ்சம் வச்சு சாப்பிட்டோமே ஆனால் தொப்பை விழுவதை பெருமளவிற்கு தடுக்கலாம்.